ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனா கிச்சன். இன்றைக்கி வந்து சிற்பி காளான் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் ஃபஸ்ட்டு மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் வரக்கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வறுத்து அரைச்சி இந்த குழம்பு செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நல்லா நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வாங்க நம்ம குழம்புக்கு என்னென்ன செய்யலாம்னு பார்க்கலாம். குக்கரில் நான் வந்து ஆயில் ஊற்றிக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கிங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, லவங்கம், அப்புறம் ஏலக்காய், அன்னாச்சிப்பூ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன ஸ்பைசஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சிற்பி காளான் குழம்பு வந்து சிக்கன் குழம்போட செம்ம டேஸ்ட்டு. சிக்கன் குழம்புக்கு ஈடாக சூப்பராக இருக்குங்க. நான்வெஜ் சாப்பிடாதவங்க யாராவது இருந்தால் இந்த குழம்ப மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு நான் பச்சை மிளகாய் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். கறி லீஃப் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் நல்லா வணங்கட்டும். ஆனியன், பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வணங்கட்டும். வணங்கினோடனே நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி வந்துட்டு ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். ஸோ வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வணங்கட்டும். இப்போ நம்ம காளான் பாருங்கள், இதுதான் சிற்பி காளான். நீங்கள் இதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள், இப்போ மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனு, கொஞ்சோண்டு கறி மசால் தூள் இதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இதெல்லாம், அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூளும் கறி மசால் தூளும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், தேங்காய் நம்ம வறுத்து அரைச்சி வச்ச அந்த மசாலா இது, அப்புறம் கூட முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி இல்லைன்னா கசகசா கூட சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் குழம்பு வந்து கெட்டியாக நல்லாயிருக்கும். இப்போ அதை வந்து பேஸ்டாட்டம் அரைச்சி இதோட நான் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த குழம்பு வந்து தண்ணியாட்டம் இருந்தாலே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு மறுபடியும் எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் இந்த காளான் வந்து நல்லா வேகணும். நல்லா வேக விடுங்க. நல்லா பூ மாதிரி வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இறக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. ஸோ நம்மளோட சூப்பராக சிற்பி காளான் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் இந்த குழம்பு தனியாட்டம் வச்சுருக்கேன். இது வந்து சாப்பாடு கொட்டி சாப்பிடும்போது செமையாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.